ஹலோ, ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கணும். பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்லாம் பார்த்து நம்மளே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். அதில அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றோம். கொஞ்ச நாள் அத குயிட்டும் பண்ணிட்டு போறோம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ரியாலிட்டி. ரியாலிட்டிய பார்த்து பயம். பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்கள மாரி நம்மளும் ஆயிடலாம், நம்மளும் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சு தோணும். ஆனா அத ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள்ல ரியாலிட்டிய பார்த்து பயந்து அத குயிட்டும் பண்ணிட்டு, இது எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகிர்றோம். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதில ஒண்ணு சக்சஸ்ன்னு இருக்கணும். இல்ல அதில ஃபெயிலியர்ன்னு இருக்கணும். நடுவுல விட்டுட்டு போறது அது ரொம்ப தப்பு. இதையும் தாண்டி நம்பளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு விஷன் இருக்கணும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். என்ன பொறுத்தவரையும் இந்த ஒர்க்குக்கு போகணுங்கிற ஐடியா கொஞ்சம் கூட கிடையாது. ஒர்க்குக்கு போறது தப்புன்னு கேட்டா, தப்புன்னு சொல்லவும் கூடாது. தப்புன்னு சொல்லவும் மாட்டேன் நானு. ஏன்னா, நம்மளோட கமிட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அத கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம கண்டிப்பா ஒர்க்குக்கு போய் தான் ஆகணும். அதான் ஒர்க்குக்கு போறது தப்பு கிடையாது. ஆனா லைஃப் லாங் ஒர்க்குக்கு போகணும்னு நெனைக்கிறது தான் ரொம்ப தப்பு. அது எனக்கு கொஞ்சம் கூட அதில ஐடியா இல்ல. லைஃப் லாங் ஒர்க்குக்கு போணும் அப்படிங்கிறதுல எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம் லைஃப்ல. ஏதாச்சும் ஒண்ணு அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லா என்னோட இது இருக்கு. ஸோ, உங்களோட பேஷனுக்காக ஒர்க் பண்ணீங்கன்னா, எந்த ஒரு கவலையும் தெரியாது. ஏன்னா, உங்களுக்கு புடிச்சத நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பொழுது கவலையும் தெரியாது, கஷ்டமும் தெரியாது, எத பத்தியும் யோசிக்க மாட்டீங்க. பேஷனுக்காகவும் கொஞ்சம் எஃபோர்ட்ஸ் போடுங்க. அதையும் கொஞ்சம் பாருங்க. ஓகே. நல்ல ஒரு கன்டென்ட்டோட அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.